Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG Square. கேரளால ஒரு மிகப்பெரிய அச்சம் மக்களுக்குள்ள பரவிட்டு இருக்குது. 3 மாசத்துல 3 குழந்தைங்க. மே மாசம் ஒரு 5 வயசு குழந்தை மலப்புரத்துல, ஜூன் மாசம் ஒரு 13 வயசு டீனேஜர் பொண்ணு அண்ட் ஜூலை மாசம் 14 வயசு பையன். இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா மே ஜூன் ஜூலைன்னு கன்சிக்யூட்டிவா 3 மாசத்துல 3 பேரும் இறந்து போயிருக்காங்க. The reason brain eating amoeba, அதாவது நாக்லேரியா ஃபவுலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் அமீபா. இந்த நாக்லேரியா ஃபவுலரிங்கிற ஒரு அமீபா வந்து பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு ரொம்ப பரவலாக இன்டர்நெட்டில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைங்கள தண்ணியில் குளிச்சு முடிச்சுட்டு வர்றப்போ அவங்களோட மூளையை போய் மூக்கு வழியாக போய் தாக்குது, அதனால அவங்க இறந்து போயிடுறாங்க. அண்ட் இதோட ஃபெட்டாலிட்டி ரேட், அதாவது இறந்து போகிற பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 97%, which is crazy because it's a very high number. நிறைய நேரம் இப்படி இறந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். பிகாஸ் ஒரு மெடிக்கல் ஹெல்ப் இல்லாமல் இறந்து போகிறதோ இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது தெரியாமல் இறந்து போகிறதோ ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த அவேர்னஸ் இல்லாத ஒரு பிரச்சனை நம்ம சேனலில் யாருக்கும் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னங்கிற உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் விஷயம் சொல்லிடுறேன். 1960s ஆஸ்திரேலியாவில் ஆடலைடில் வந்து ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பர்டிகுலர் சீசனில் எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது சம்மர் சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி குழந்தைங்க ஒரு புது செட் ஆஃப் சிம்டம்ஸோட வந்து அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆகி கொஞ்சம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஈவன் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கூட மாறுது. லைக் அவங்களோட மென்டல் ஆக்டிவிட்டீஸே வந்து வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ள அவங்க கோமாக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்புறம் ஒரு 5 நாளில் இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு பேட்டர்ன் கன்சிக்யூட்டிவாக நடந்துட்டு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்க இறந்து போகிறாங்கல்ல, அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் 1960 நான் சொல்லிட்டு இருக்கேன், டாக்டர் மால்கம் ஃபவுலர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்றாரு. இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே காமனா உள்ளுக்குள்ள ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் அமீபா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் ஒரு பேர் வைக்கிறாரு, நாக்லேரியாங்கிற பேர் வைக்கிறாரு. அண்ட் இவர் மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்டுக்கு நாக்லேரியா ஃபவுலரி, ஏன்னா இவர் பேர் வந்து மால்கம் ஃபவுலர், ஓகேவா? அந்த அமீபாக்கு ஃபவுலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. இது எங்கேருந்து வருதுன்னு நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்குறப்போ சம்மர் சீசன்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்குல்ல, கேரளால நம்ம ரொம்ப நார்மலா பச்சை கலர்ல பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பச்சை கலர் தண்ணி, கொஞ்சம் கண்டாமினேட்டட் தண்ணி, ரொம்ப மெயின்டைன் பண்ணப்படாத தண்ணி, இந்த மாதிரி நீர்நிலைகள்ல வந்து இந்த அமீபா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நமக்கு தெரிய வருது. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான்ல ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் குளோபல் கேசஸ் அங்கே தான் வந்துட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல ஒரு பாத் இருக்குது, ஒரு ரோமன் பாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த பாத் வந்து ரோமானிய மக்கள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட அவங்களோட ஸ்விமிங் பூல். ஆனா இது மெயின்டெனன்ஸ் இல்லைங்கிற காரணத்தினால அண்ட் அங்க தண்ணி தேங்கி இருக்குங்கிற காரணத்தினால 1978ல இருந்து இங்க கம்ப்ளீட்டா ஸ்விமிங்கே பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த தண்ணிக்குள்ள நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற ஃபவுலரிங்கிற இந்த ஒரு அமீபா இருக்குங்கிற காரணத்தினால இங்க குளிச்சோம்னா இந்த ஃபவுலரி வந்து மூக்குக்குள்ள என்டர் ஆகி அதுக்கப்புறம் இது வந்து டைரக்டா மூளையை போய் தாக்குங்கிற ஒரு அச்சத்துல நம்ம வந்து இங்க குளிக்கிறதே நிறுத்தி வச்சிருக்காங்க பிரிட்டன்ல. பட் நம்ம ஊர்ல இதை பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடையாது. பட் தட் ஸ்டாப்ஸ் வித் திஸ் வீடியோ. ஸோ நம்ம ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவுக்கு போறவங்களுக்கே தெரியும், ரொம்ப ஆப்வியஸா நீர்நிலைகள் நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும், இறங்கி குழந்தைங்க எல்லாம் குளிப்பாங்க. ஸ்விமிங் தெரிஞ்ச குழந்தைங்களை விட ஸ்விமிங் தெரியாத குழந்தைங்களுக்கு சொல்லித்தர நேரத்தில் பாத்தீங்கன்னா தண்ணி உள்ளுக்குள்ள மூக்குக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வாய்க்குள்ள போச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து எக்ஸ்கிரீட் ஆயிடும். பட் மூக்குக்குள்ள போகிறப்போ இந்த அமீபா அந்த தண்ணியில இருக்கும் பட்சத்தில் இந்த அமீபா வந்து தாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அமீபா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபேக்டரி நர்வ்னு ஒன்று சொல்லுவாங்க, கிட்ட ஆல்ஃபேக்டரி நர்வ். இந்த ஸ்மெல்லுக்கு அதுக்கெல்லாம் ஒரு காரணமாக ஒரு நர்வ் இருக்குது. இந்த நர்வ் மூலியமா மூக்கு வழியா என்டர் ஆகி இது மூளையை போய் கொஞ்சம் கொஞ்சமா மூளையை வந்து நம்ம எல்லாத்தையும் தனி மூளைக்கே போயிடுது. ஸோ பிரெயின் டிஷ்யூக்கே போனதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்சைமை வந்து இந்த அமீபா ரிலீஸ் பண்ணுது. இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் இருக்கும்ல, அந்த பிரெயின் செல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளீட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபார்முக்கு உருவாக்குது. அது அதுக்கப்புறம் இதை சாப்பிடுது. ஸோ இந்த அமீபா வந்து நம்மளோட மூளையை சாப்பிட்றதுக்கு ஒரு என்சைம் ரிலீஸ் பண்ணுது. அந்த என்சைம் நம்ம பிரெயினை தாக்கி டிஷ்யூவை தாக்கி இதை வந்து சாப்பாடுக்கு மாதிரி அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குது, அந்த அமீபா கன்சியூம் பண்ணுது. இது ஸ்டேஜஸ்ல கண்டினியூஸாக நடக்கிறப்போ ஒரு 20 நாள்ல ரொம்ப சீக்கிரமா யாரு பாதிக்கப்பட்டாலும் இறந்து போயிடுறாங்க. இதான் நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் இந்த அமீபாவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ட்ரோஃபோசைட் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த ட்ரோஃபோசைட்னு சொல்லப்படக்கூடிய ஸ்டேஜ்ல தான் வந்து இது ஹியூமன்ஸ்குள்ள என்டர் ஆகுது. இந்த சிஸ்ட் ஸ்டேஜ்ல எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டா ட்ரையா தண்ணி எல்லாம் வத்தி போய் இருக்கிற ஒரு சீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அழியாமல் இந்த சிஸ்ட் ஸ்டேஜுக்கு தன்னை மாற்றி வச்சுக்குது, சர்வைவ் ஆகுது. இன்ஃபேக்ட் இது வந்து 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சர்வைவ் ஆகும்னு சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் அதிகமாகுதோ ஃப்ரெஷ் வாட்டரில், அதுவும் இது கடலில் இருக்காது, ஓகேவா, ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ லோக்கல் நீர்நிலைகள், ஸ்விமிங் பூல், இந்த மாதிரி இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். கடலுக்குள்ளே இது நம்ம பார்க்க முடியாது, உப்பு தண்ணியில் இது சர்வைவே ஆகாது. ஸோ நல்ல தண்ணியில் பீக் வெயில் சீசனில் வந்து இது நல்லா த்ரைவ் ஆகுது. இமயமலையில் நீங்கள் போய் இது பார்த்தீங்கன்னா இருக்காது, ஏன்னா அங்கே கோல்டான வாட்டர். இங்கே வந்து 10 டிகிரியிலேருந்து
45°C இருக்கிறப்போ நல்ல வெயில் சீசன்ல நல்லா உள்ள சுத்திட்டு இருக்கு. ஜெனரலா பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு தண்ணி இருந்துச்சுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அண்ட் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து உள்ளுக்குள்ள போய் தாக்குதுல. இது தாக்குனதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது. அவங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வாந்தி வரும், கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து வியர்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியாது. ஏன்னா அப்பா அம்மாவுக்குமே வந்து இது என்னன்னு தெரியாதுல்ல. ப்ராபபிலி இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஆனா இது நம்ம டிலே பண்ற ஒரு டைமுமே பாத்தீங்கன்னா இமீடியட்டா இது வந்து நம்மள ஆக்சுவலா நம்மளோட பிரெயின், அந்த குழந்தைங்களோட பிரெயின் இதை அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஃபைனலி நம்ம ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அவேரா இருக்கிற டாக்டரா இருந்தாங்கன்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு டஃப்பான ப்ராசஸும் கூட. ஸோ லாங் ப்ராசஸ் இல்லை, அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்னு சொல்றாங்க. ஸோ ஆனால் அப்படி செக் பண்ணி பார்க்குறப்போ அதுக்குள்ள இது இருந்துச்சுன்னா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிரெயின் டிஷ்யூ இல்லைன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், விச் இஸ் வெரி சேலஞ்சிங். ரெண்டுமே சேலஞ்சிங் தான். சேலஞ்சிங்கிற வார்த்தை சரியா இருக்கும், பெயின்லாம் கூட விட்டுறல. சேலஞ்சிங்கான டாஸ்க் ரெண்டுமே. செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடை செக் பண்ணுறதும் பிரெயின் டிஷ்யூ வந்து செக் பண்ணும். அதில் தான் வந்து இந்த அமீபா இருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியும். இல்லைனா மற்ற இடத்துல நம்ம இமீடியட்டாக கண்டுபிடிக்க முடியாது. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கான கவுண்டர் மெடிசன்லாம் கொடுக்கணும். 97% ஆஃப் த டைம் இது வந்துச்சுன்னா இறந்து போயிடுறாங்க. யூஎஸ்ல இதுதான் கதை. அண்ட் யூஎஸ்ல இது ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னால அங்கே வந்து ஸ்விமிங் பூல்ஸ் நிறைய அமெரிக்காவில் வீட்டில் காமனாக இருக்கும். அந்த ஸ்விமிங் பூல் வந்து மெயின்டைன் பண்ணுற வீடு 50% இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணாத வீடு 50% இருக்கும். ஆசைக்கு கட்டி வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணாம இருப்பாங்கல்ல, அப்போ அங்கே தண்ணி கண்டாமினேட் ஆகுது. பச்சை கலர் ஸ்விமிங் பூல் நல்லா பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டடா கெட்டு போன தண்ணி இருக்கிறப்போ அதுக்குள்ள குழந்தைங்க குதிக்கிறாங்கன்னா எந்திரிக்கிறாங்கன்னா இது உள்ள போய் தாக்கி இறந்து போன கதைகள் யூஎஸ்ல நிறைய இருக்குது. அண்ட் இது ஸ்விமிங் போடுற மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மூக்கை கிளீன் பண்றதுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. அப்போ இது டைரக்டாவே உள்ளுக்குள்ள போகும். அப்போ நம்ம ஊர்ல வந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ரியலைஸ் பண்ணாம இருந்துட்டு இருக்கோம். இது சாயில்ல இருக்குங்கிறாங்க, வாட்டர்ல இருக்குங்கிறாங்க. அண்ட் இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம ஊருக்கு பர்ஃபெக்டா இருக்குதுங்கிறதுனால சம்மர் சீசன்ல இந்த மாதிரி தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அதே மீறி நீங்க குளிக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மூக்குல வந்து கிளிப் போட்டுக்கலாம். மூக்குலனா மூக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை, பட் அட்லீஸ்ட் தண்ணி போகாத மாதிரி கிளிப் போட்டுப்பாங்க. அந்த பழக்கம் ஸ்விம் பண்றவங்களுக்கு நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதையும் மீறி தண்ணி சம்டைம்ஸ் இந்த மாதிரி கண்டாமினேட்டடா போயிடுச்சுன்னா சுடுதண்ணியை வச்சு கிளீன் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்றாங்க. பட் கமிங் பேக் டு டாபிக், நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன், சிடிசி, ரொம்ப ஃபேமஸ் ஆன இந்த கோவிட் அப்போலாம் அவங்க தான் உலகம் ஃபுல்லா வந்து ஒரு லீடிங் ஆர்கனைசேஷனா இருந்துட்டு இருந்தாங்க அட்வைஸ் பண்றதுக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் பீப்புள் ஒரு நாள்லேருந்து 18 நாளுக்குள்ள இறந்துட்டாங்க. ஸோ ஒரு நாள் இறந்து போன கேஸும் நம்மளால ரெக்கார்டாக பார்க்க முடியுது. அண்ட் அவங்க மோஸ்ட்டாக கோமாவுக்கு போய் இறந்து போகிற மாதிரி இருந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட்டாக இந்த நாக்லேரியா ஃபவுலரியை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சு, கொஞ்ச நாளில் இறந்துருச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கோ இல்லை அவங்களோட அப்பா அம்மாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ எப்போவுமே ஒரு கதை இருக்கும். ஒரு 8-10 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து பிறந்து கொஞ்ச நாளே இறந்துருப்பாங்க. அந்த பிறந்து கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறது எதனாலன்னு நம்மளுக்கு தெரியாது. இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு எதனாலேன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அது இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கலாம். இதான் சொல்லலை, பட் இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாத கேசஸ் நிறைய உலகத்தில் இருக்கும். நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்க முடியுது. திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நேற்றுக்கு வந்து நான் இந்த சிரிஞ்ச் மூலியமா வந்து எப்படி எய்ட்ஸ் வந்து பயங்கரமா திருப்பூரால பரவிட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் வியர்ட். நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். பட் ட்ரக் யூஸ் பண்றவங்களுக்கு ஹெச்ஐவி வந்து எப்படி பரவிட்டு இருக்குன்னு பேசணும். இப்போ வந்து கேரளால இந்த ஒரு நாக்லேரியா ஃபவுலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா, என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் தான், உங்களுக்கா இருக்கட்டும், உங்களோட குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட பை டிஃபால்ட் பழக்கம் வந்து தெரியும் பார்த்துக்கலான்னு இருக்குது. பட் அந்த மாதிரி நம்ம லைஃப்ல எதையுமே ரிஸ்க்கு விடாம கோ கன்சல்ட் அ டாக்டர். எஸ், அது ஒரு செலவு தான் நம்ம ஊர்ல. அப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. எதா இருந்தாலும் இமீடியட்டா நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய நேரம் நம்ம வந்து என்னன்னே தெரியாம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் வந்துச்சுன்னா என்னன்னே தெரியாம இறந்து போறது இருக்கட்டும். இப்போ அறியாமைனால இறந்து போகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது. கேரளால 3 பேர் நம்ம ஆல்ரெடி இழந்துட்டோம். அது மறுபடியும் கண்டினியூ ஆகக்கூடாதுங்கிறதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் நீர்நிலைகள் கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ, பாண்டு கிட்டயோ இல்லை ஸ்விமிங் பூல்ஸ் வச்சிருக்காங்களா, அவங்க கிட்ட whoever it is, share this video with them. மெயின்டெனன்ஸ் இல்லாத தண்ணி, பச்சை கலர்ல ரொம்ப தண்ணி இருக்குது, இது கெட்டு போன தண்ணியா இருக்கும்னு வாய்ப்பு இருக்கிறப்போ டோன்ட் கோ நியர் தட். எஸ்பெஷலி பீக் சம்மர் அப்போ தயவு செஞ்சு போகாதீங்க. உயிரை பலி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை போய் சேருங்க. ஏன்னா கேரளாவில் இது வந்து ஒரு மர்மமான மரணங்கள், மர்மம்லாம் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இதுதான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம புரிஞ்சுப்போம். நம்மளுக்கு ஃபிசிக்கலாக எந்த பிரச்சனை வந்தாலும் ரிமெம்பர் ஒன் திங், ஆல்வேஸ் கன்சல்ட் அ டாக்டர். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம டாக்டர் கிடையாது. டாக்டர் சொல்கிறத நம்ம கேட்கறது நம்மளுக்கு நல்லதுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இது தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள், எஸ்பெஷலி இந்த குரூப்ஸ். அண்ட் அது போக நீங்கள் நான் எம்ஜி ஸ்குவாடில் சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ நான் டெய்லி உலகத்தில் என்ன நடக்குங்கிறத என்னால் டெய்லி உங்ககிட்ட ஒரு வீடியோவில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து சேர்க்க முடியும். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.